அண்ணே, ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்தேண்ணே. அண்ணனா? என்ன நீ புதுசா உர கொண்டாடுற? ஆமாண்ணே, நீங்கள் தான் என் குடும்பத்தில் சேர்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்களே. டேய், உரண்டலுக்கு முடிவு பண்ணிட்டீல, என்னன்னு தெளிவா சொல்லு. உன்னதான் என் குடும்பத்தில் சேர்க்க விருப்பம் இல்லை அன்னைக்கே சொன்னேன்ல. அப்புறம் எது கூட கார்த்திகா கூட சுற்றிட்டு இருக்கேன். இது சுத்திட்டு இருக்கேனா? மரியாதையா பேசு. எங்க 2 பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். அது என்னைக்கும் நடக்காது. அவளை மறந்துரு. உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ. யாருக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க எப்படிங்க முடிவு பண்றீங்க? இது எங்களோட பிரச்சனை. ஓரமா நில்றா. இங்க பாருங்க, எனக்கு பிடிச்சவனுக்கு ஒரு பிரச்சனைனா அது என்னோட பிரச்சனையும் தான். இந்த கலவாணிங்களுக்கு கூட நீயும் கூட்டா. இங்க இருங்க, உங்களுக்கு அந்த பொண்ணை அவர் கட்டி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணுகிட்ட போய் பேச வேணாம்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து மிரட்டிட்டு இருக்காதீங்க. அந்த பொண்ணோட மனசை மாற்ற முடியலையா? இவங்களோட ஆசை என்னவோ அது தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைங்க. அவங்களோட வாழ்க்கை முடிவு பண்ண நீங்களா யாருங்க? இது எங்க ஃபேமிலி பிரச்சனை, அதுல நீ தலையிடாத. ஏய், அவனு எங்க குடும்பத்துல ஒருத்தன் தான். இங்க பாரு, எனக்கும் கார்த்திகாவும் கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா அது எப்ப நடக்கணுமோ அப்ப நடக்கும். அது கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன்.